Dear students, welcome back to another video from Effective Biology. இந்த வீடியோவில் நம்ம types of blood circulation பார்க்கலாம். Blood circulationல 5 types: systemic circulation, pulmonary circulation, coronary circulation, double circulation and single circulation. இந்த 5 types பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். The blood circulates in our body as oxygenated and deoxygenated blood. சர்க்குலேஷனோட மெயின் ஒர்க்கு என்னென்னா, நம்மளுடைய பாடியில் இருக்க ஆர்கனுக்கு எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணோம். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னா ஆக்சிஜன் கண்டைன் ஆகிருக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா CO2 வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நவ் வி வில் see about systemic circulation. What is systemic circulation? The systemic circulations provide the functional blood supply to all body tissue. It carries oxygen and nutrients to the cell and pick up the carbon dioxide and waste product. ஸோ ஆர்கன்ஸுக்கு எல்லாமே ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பிளட்டை கொடுத்துட்டு அங்கே இருந்து கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் ப்ராடக்டையும் பிக்கப் பண்ணுறது தான் இந்த சர்க்குலேஷனோட மெயின் ஒர்க்கு. சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஃபஸ்ட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இருக்கும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து அரோட்டாவுக்கு பிளட்டு வந்துட்டு சப்ளை ஆகும். அங்கே 2 பிரான்ச்சஸ் வரும். ஃபஸ்ட்டு ஒன் பிரான்ச்சில் இருந்து ஹார்ட்டோட மேல் பகுதி, ஹெட்டு, ஷோல்டர், நெக்கு, இங்கே எல்லாமே பிளட்டு சப்ளை ஆகும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுக்கும் இன்னொரு பிரான்ச் வந்து பிளட்டை சப்ளை பண்ணும். லிவருக்கு ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி மூலமாக ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போகும். தென் ஸ்டொமக், இன்டெஸ்டைன். கிட்னிக்கு ரீனல் ஆர்ட்ரி மூலமாக என்னாகும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போகும். தென் லங்ஸு. ஸோ இங்கெல்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட் போயிட்டு அங்கே இருந்து திரும்பவும் வெயின்ஸ் மூலமாக என்னாகும் அப்படின்னா இம்ப்யூர் பிளட்டை கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இம்ப்யூர் பிளட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு கீழே இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய இம்ப்யூர் பிளட்டை இன்ஃபீரியர் வீனா கேவா அப்படிங்கிற ஒரு ஆர்ட்ரி வெயின் மூலமாக தான் ஹார்ட்டுக்கு வந்து சேரும், ரைட் ஏரிக்கலுக்கு. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட் சொன்னோம் இல்லையா, ஹெட்டு, ஷோல்டர், ஆர்ம்ஸ், அதே மாதிரி நெக்கு, இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டெல்லாம் சுப்பீரியர் வீனா கேவா மூலமாக ரைட் ஆரிக்கலுக்கு வந்துடும். இதுதான் இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. அதாவது ஒரு சைடு ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே ஆர்ட்ரி மூலமாக சப்ளை பண்ணோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வெயின்ஸ் மூலமாக டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் பியூர் பிளட்டை ஸ்டார்ட் ஆகி ரைட் ஏரிக்கலில் இம்ப்யூர் பிளட்டாக முடியும். நவ் யூ வில் see the notes. Circulation of oxygenated blood from the left ventricle of the heart to the various organ of the body and return of deoxygenated blood to the right atrium. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வந்துட்டு வேரியஸ் ஆர்கனுக்கு சப்ளை பண்ணோம். அதுக்கப்புறமா ரைட் ஏட்ரியம் மூலமாக அந்த ஆர்கனில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணிக்கும். இங்கே இதுதான் மெயின் ஒர்க்கு. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு ரோட்டா மூலமாக எல்லா ஆர்கனுக்கும் சப்ளை பண்ணும். அதே மாதிரி ரைட் ஏட்ரியம் செகண்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேம்பர். இங்கே சுப்பீரியர் வீனா கேவாவும் இன்ஃபீரியர் வீனா கேவாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் அரோட்டா கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இங்கே 2 பாயிண்ட் தான். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி அப்படின்னாவே ரைட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் ஆர்ட்ரிக்கலில் வந்துட்டு முடியறது. த பாத் ஆஃப் த பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்ட் இன் த ரைட் வென்ட்ரிக்கல். Pulmonary artery arise from the right ventricle and reach the lungs with deoxygenated blood. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் மூலமாக என்னாகும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு லங்ஸை போய் அடையும். Pulmonary veins collect the oxygenated blood from the lungs and supply it to the left atrium of the heart. ஸோ pulmonary veins என்ன பண்ணுவோம்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியம் மூலமாக ஹார்ட்டுக்குள்ளே விடும். இதுதான் செகண்ட் டைப் பல்மனரி சர்க்குலேஷன். இது எங்கே ஸ்டார்ட் ஆகும், ரைட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகுது.
இந்த பல்மனரி ஆர்டரி வந்து கண்டைன்ஸ் டீஆக்சிஜனேட்டடு பிளட்டு. இதை வந்து லங்ஸுக்கு கொண்டுட்டு போகும். அப்புறம் பல்மனரி வெயின்ஸ் வந்துட்டு ஆக்சிஜனேட்டடு அங்கே மிக்ஸ் ஆகி அது மூலமாக லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து சேரும். இதுதான் பல்மனரி சர்க்குலேஷன். இதுக்கு முன்னாடி ஏன் அதை சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிஸ்டத்துக்கு எல்லாமே பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுனால இது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். எதெல்லாம் சிஸ்டம்? ஸ்டொமக்கு, அதே மாதிரி இண்டஸ்டைன், லிவர், அதே மாதிரி கிட்னி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்தை ரன் பண்ணோம். இப்போ கிட்னி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு எல்லாமே பிளட்டை சப்ளை பண்ணுறதுனால அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்கிறோம். பல்மனரி அப்படின்னாவே லங்ஸில் இந்த சர்க்குலேஷன் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறதுனால இதை பல்மனரி சர்க்குலேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கொரோனரி சர்க்குலேஷன். கொரோனரி அப்படின்னாவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஹார்ட் அப்படின்னாவே கொரோனரி. த சப்ளை ஆஃப் பிளட் டு த ஹார்ட் மசில் இஸ் கால்டு கொரோனரி சர்க்குலேஷன். ஸோ இந்த ஹார்ட் மசில்ஸு எதால் செய்யப்பட்டிருக்கு? கார்டியாக் மசில்ஸ் மூலமாக. த கார்டியாக் மசில்ஸ் ரிசீவ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் coronary arteries that originate from the aortic arch. இங்கே கார்டியாக் மசில்ஸ்க்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்துட்டு சப்ளை பண்ணுறது கரோனரி ஆர்ட்ரிஸ். அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்துட்டு ட்ரைன் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரோனரி சைனஸ் மூலமாக நடக்கும். ஓகே, இந்த கரோனரி சைனஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். The deoxygenated blood from the cardiac muscle drains into the right atrium by the coronary sinus. So right atriumத்தில் இருக்கக்கூடிய deoxygenated blood drain ஆகும், ரிமூவ் ஆகும் by the coronary sinus. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னா ஹார்ட்டோட மசிலுக்கு மட்டுமே பிளட்டை சப்ளை பண்ணுறது தான் கரோனரி சர்க்குலேஷன். அதே மாதிரி கரோனரி ஆர்ட்ரிஸ் தான் ஹார்ட் மசில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும். அதே மாதிரி கரோனரி சைனஸ் அப்படிங்கிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எலிமினேட் பண்ணுறோம். ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கரோனரி சர்க்குலேஷனில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென் டபுள் சர்க்குலேஷனில் நமக்கு ஜஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டபுள் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த டபுள் சர்க்குலேஷனில் blood circulate in twice through the heart in one complete cycle. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்குள்ளேயே என்ன ஆயிரும் அப்படின்னா பிளட்டு 2 டைம்ஸ் ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு வரும். அதனால தான் இதை டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். செப்பரேட் சர்க்கியூட் ஃபார் ஆக்சிஜனேட்டட் அண்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. இங்கே செப்பரேட் சர்க்கியூட் வந்து இருக்குது. ஆக்சிஜனை கேரி பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்குது, அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் வே இருக்குது. இந்த சர்க்கியூட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பல்மனரி சர்க்கியூட் இஸ் பிட்வீன் த ஹார்ட் அண்டு லங்ஸு. ஸோ பல்மனரி சர்க்கியூட் அப்படின்னாவே ஹார்ட்டு அண்டு லங்ஸு. த சிஸ்டமிக் சர்க்கியூட் இஸ் பிட்வீன் த ஹார்ட் அண்ட் த அதர் ஆர்கன். ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னாவே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஹார்ட் அண்ட் த அதர் ஆர்கன். ஸோ டோட்டலாக இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால இதை டபுள் சர்க்குலேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டு செப்பரேட்டாக கேரி ஆகும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து செப்பரேட்டாக கேரி ஆகும். இதில் 2 சர்க்கியூட் இருக்கிறதுனால. See the para now. When the blood circuits twice through the heart in one complete cycle is the double circulation. In double circulation, the oxygenated blood do not mix with the deoxygenated blood. இங்கே பியூர் பிளட்டும் இம்பியூர் பிளட்டும் மிக்ஸ் ஆகாது. ஏன்னா ரெண்டுக்குமே தனித்தனி சர்க்கியூட் இருக்கிறதுனால மிக்ஸ் ஆகாது. பார்த்தீங்களா, ஒன் சைடு ஃபுல்லாகவே நம்ம இதுக்கு முன்னாடி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பார்த்தோம் இல்லையா, அதை சொல்லியே இதில் அதை சொன்னாவே உங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியும். சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைடு ஃபுல்லாகவே இம்பியூர் பிளட்டை மட்டுமே கலெக்ட் பண்ணும். அதாவது ரைட் ஆரிக்கல் தென் ரைட் வென்ட்ரிக்கல், இது ரெண்டுமே இம்பியூர் பிளட்டை கலெக்ட் பண்ணிக்கும் பை த இன்ஃபீரியர் வீனக்கேவா தென் சுப்பீரியர் வீனக்கேவா. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பியூர் பிளட்டு தான். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அண்டு லெஃப்ட் ஆரிக்கல் இது ரெண்டும் இன்வால்வ் ஆகும். ஸோ நம்ம பாடியில் 2ஆக பிரித்தோம் அப்படின்னா ரைட் சைடு ஃபுல்லாகவே இம்பியூர் ஞாபகம் வச்சுக்கோ, லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பியூர்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரெண்டு வேவில் தனித்தனியாக வந்து சர்க்கியூட் ஆகிறதுனால தான் பிளட்டு வந்து மிக்ஸ் ஆகிறது இல்லை. இன்னும் சொல்லணும்னா
ரைட் சைடில் எப்பயுமே நம்ம குட் திங்ஸு செய்வோம். இப்போ யாருக்காவது கொடுக்கறது, வாங்குறது, பிடிக்கிறதுனா நீங்கள் லெஃப்ட்டில் வாங்க மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க இல்லையா, ரைட்டில் தான் செய்வோம் இல்லையா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ரைட்டு வந்து இம்ப்யூர் பிளட்டை தான் கேரி பண்ணும். லெஃப்ட்டில் வந்து நம்ம எந்த ஒரு இதையும் செய்ய மாட்டோம், ராங்காக செய்ய மாட்டோம். பட் இங்கே லெஃப்ட் சைடில் தான் என்ன ஆகுது, பியூர் பிளட் வந்து கேரி ஆகுது. ஜஸ்ட் ஆப்போசிட். அப்படியே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஹவவர் இன் சம் அனிமல்ஸ் த ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆர் மிக்ஸ்டு அண்டு பாஸ் த்ரூ த ஹார்ட் ஒன்லி ஒன்ஸ். இதை தான் சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்டு சர்டைன் ரெப்டைல்ஸ். இங்கே ஏன் வந்துட்டு பிளட்டு வந்து மிக்ஸ் ஆகுது, டீஆக்சிஜனேட்டடும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஏன் மிக்ஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கு மேமல்ஸ்க்கு மாதிரி 4 சேம்பர்ஸ் கிடையாது. மேமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 சேம்பர்ஸ் இருக்கும். 2 ஆரிக்கிள் அண்டு 2 வென்ட்ரிக்கிள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இருக்கும். பட்டு இந்த சிங்கிள் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு ஒன்றா 2 சேம்பர்ஸ் தான் இருக்கும், இல்லைன்னா 3 சேம்பர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால தான் இங்கே வந்து பிளட்டு மிக்ஸ் ஆகுது. பிளட் சர்க்குலேட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் த்ரூ த ஹார்ட் இஸ் ஒன் கம்ப்ளீட் சர்க்குலேஷன். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சேம்பர் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர் தான் இருக்கும். ஒரு ஆர்ட்ரி இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு இடத்துல வந்து மிக்ஸ் ஆகி தான் லங்ஸ் இது ஹார்ட்டுக்கு வந்து திரும்பவும் பிளட் போகும். 3 சேம்பரில் பார்த்தீங்கன்னா 2 ஆரிக்கிள்ஸ் இருக்கும், வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து 1 தான் இருக்கும். அப்போ 2 ஆரிக்கிள்ஸில் இருந்து வரக்கூடிய பிளட்டு ஆக்சிஜனேட்டடு அண்ட் டீஆக்சிஜனேட் பிளட் வந்து வென்ட்ரிக்கிள்ஸை மிக்ஸ் ஆகி தான் திரும்பவும் பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். அதனால் இன்கம்ப்ளீட் 4 சேம்பர் வந்து ரெப்டைல்ஸை ப்ரெசண்ட் ஆகிருக்கு. 4 சேம்பர்டு ஏவ்ஸ், மேமல்ஸ் அண்டு crocodiles வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் ரெப்டைல்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் ரெப்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டுனோ வந்து கிளியராக பார்த்துக்கோங்க, இது நமக்கு 1 மார்க்லேயும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம டோட்டலாக 5 சர்க்குலேஷன் பார்த்தோம். சிஸ்டமிக், பல்மனரி, கரோனரி அண்டு டபுள் சிங்கிள் சர்க்குலேஷன். Now we see this diagram, systemic and pulmonary circulation. பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாகவே சப்ளை ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சப்ளை ஆகும். எங்கெல்லாம், லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து அயோட்டா மூலமாக சிஸ்டமிக் ஆர்ட்ரிஸுக்கு எல்லாமே, சிஸ்டமிக் ஆர்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா, பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு எல்லாமே பியூர் பிளட்டை சப்ளை பண்ணும். லைக் ஸ்டொமக், இன்டெஸ்டைன், லிவர், கிட்னி இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சைடு பாருங்கள் கலெக்ட் பண்ணிக்கோ, இம்ப்யூர் பிளட்டை எல்லாமே சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கேவா மூலமாக கலெக்ட் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா நடுவில், அது கிளியராக நமக்கு இந்த புக்கில் இருக்கிறது தெரியல. பட் கீழே பாருங்கள் கேபிலரிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கேபிலரிஸில் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். அதாவது O2வை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய CO2வை வந்து என்ன பண்ணிக்கும், கலெக்ட் பண்ணிக்கும். இங்கே சைடில் பாருங்கள் அந்த கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் 3 கலர்ஸில் இந்த டயக்ராம் போட்டிருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு கலர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ரெட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் வெசல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. இந்த வெசல்ஸ் எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டுமே ஆர்கனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அடுத்து பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது வெசல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. இந்த வெசல்ஸ் எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரும். தேர்டாக ஒன்று வெசல்ஸ் இன்வால்வ் இன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு கேபிலரிஸும் எடுத்துக்கலாம். போத்து சைடு பாருங்கள் லங்ஸு போட்டிருக்காங்க. அந்த லங்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்சு நடக்கும். பிளட்டு மூலமாக இம்ப்யூர் பிளட்டு உள்ளே போகும்போது CO2வை ரிமூவ் பண்ணிவிட்டு O2வை ஃபில் பண்ணிவிடும். இதுதான் இந்த கேபிலரிஸ் இங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸோட மெயின் ஒர்க்கு. இந்த லெசன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி share and subscribe our channel to get